பாத்தீங்கன்னா தமிழுக்கு பதிலாக இந்திக்கு முன்னுரிமை கொடுத்து பேனர் வச்சிருக்காங்க சார். அது எப்படி சார் பாக்குறீங்க? அதற்கு நேற்றே தங்கம் தென்னரசு அவர்கள் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது இப்பொழுது மட்டுமல்ல, அப்பொழுது ரயில் நிலையங்களிலே எல்லாம் இந்திய எழுத்துக்கள் மட்டுமே இருந்த காலம். அப்பொழுதுதான் 1965களிலே அந்த இந்திய எழுத்தை அழைக்கச் செல்கிற பொழுதுதான் ராஜேந்திர மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்படி இருந்த அந்த சூழலில் இன்று மீண்டும் அந்த இந்தியை திணிப்பதற்காக இன்று ஒன்றியத்திலே இருக்கிற பாஜக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இந்தி திணிப்பு. அதன் மூலமாக முதல்ல ரயில்வேல போர்டில் கொண்டாடுறது, அப்புறம் அவங்க வந்து அந்த கல்விக் கொள்கையிலேயே இந்தியை கட்டாய பாடமாக சொல்வது, சமஸ்கிருதத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்வது, அதை படித்தால் அதிக நிதி கொடுப்போம் என்று சொல்வது, இதையெல்லாம் நம்முடைய தமிழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அந்த இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதற்கு எதிர்ப்பாக இன்று ஒன்றிய அரசு இந்த மும்மொழியை எப்படியாவது இந்தி மொழியை திணித்துவிட வேண்டும். எங்களுக்கு ஒன்று இந்தி மொழி வெறுப்பு அல்ல, ஆனால் இந்தி மொழியை ஒரு மொழியை திணிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த இந்தி மொழி திணிப்பதை எதிர்க்கிறோம். அது ரயில்வே நிலையமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் கல்வி நிலையங்களிலேயும் அவர்கள் திணிக்க முற்படுகிறார்கள். அதையெல்லாம் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். தமிழகத்திலே அவைகளெல்லாம் நுழைய விடமாட்டோம். தமிழ் தமிழ் தமிழ்தான் இந்த தமிழகத்தினுடைய முழு மூச்சாக இருக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அதை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் தளபதியினுடைய தலைமையிலே நிறைவேற்றுகிறது என்பதுதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 8 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் பேச விட மாட்டாங்க சார். அதான் எல்லாம் உங்களுக்கே தெரியுது. அப்படியாவது அவங்க பேச விட்டா அவங்க மண்டவாளம்னா தண்டவாளம் எடுக்கிறதுக்காக அதற்காக அவர்கள் யாரையும் பேச விடுவதற்கு மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாக எப்படியாவது பாராளுமன்றத்தை சும்மா கூட்டி அப்படியே நிறைவேற்றி போயிடலான்ற முடிவில் தான் அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை நடத்தவில்லை. மாநில அரசு நியமிக்கிறாங்க அதான் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சட்டமன்றத்திலேயே அது அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை அப்பொழுதே கவர்னர் கையெழுத்து போடாமல் நிறுத்துவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார். இது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி, தமிழகத்தினுடைய கல்வித்துறைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆகவே துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு தொடரும். அவர் துணைவேந்தர்களை நியமிப்பார் என்பதற்கு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.